ஹலோ கைஸ், வெல்கம் டு கைரளி உலகம். இந்த லென்ட் சமயத்தில் ஒரு முக்கியமான காரியம் சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். நேற்று வந்து 40வது வெள்ளிக்கிழமை, அதுக்கப்புறமேலு வர வெள்ளி வந்து துக்க வெள்ளி, அந்த குட் ஃப்ரைடே இருக்கும்ல, அதுதான். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம். அதே மாதிரி பாதி புதன்னு சொல்லி இடையில வந்து பாதியில் அந்த 50 நாளில் பாதியில் ஒரு புதன்கிழமை வரும்போதும் அந்த பாதி புதன்னு சொல்லி சர்ச்சில் வந்து ஆராதனையும் ஸ்பெஷல் பிரார்த்தனையும் எல்லாம் இருக்கும். நோன்பு வந்து எல்லா வருஷமும் வருது போகுது, கிறிஸ்மஸ் வருது போகுது. ஆனால் ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவனுக்கு வந்து எல்லா நாளுமே நோய்பாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, அவன் வந்து பாவத்தை குறித்து எப்போதும் கவலைப்பட்டு ஐயோ நான் ஒரு பாவின்னு அவன் அறிக்கை பண்ணிகிட்டே இருக்கணும். அதே சமயத்தில் அவன் பாவின்னு அதை உணரணும். அவன் அதுக்காக அழுது கடவுளுடைய பாதத்தில் சரணடைஞ்சு அவன் வந்து அப்படி இருக்கணும். அழுது ரொம்ப தான் பாவி அப்படிங்கிறத உள்ளார அவன் வந்து உணர்ந்து அவன் வந்து கடவுள் சந்நிதியில் தாழ்மையாக இருக்கணும். அதுதான் கடவுள் விரும்புகிறாரு. அதனால அவனுக்கு எல்லா நாளுமே நோய்பாக தான் இருக்கணும். ஏன்னா ஒரு கிறிஸ்தவனுக்கு அதுதான் நோய்பு அப்படின்னா, அவன் எல்லா நாளும் நோய்பும் எல்லா நாளும் கடவுள் அவனை கண்டதுக்காக அவன் எல்லா நாளும் கிறிஸ்மஸ் மாதிரி எனக்காக பாடுபட்டு எனக்காக பிறந்தாரு அப்படின்னு எல்லா நாளும் கிறிஸ்மஸ் மாதிரி சந்தோஷமாகவும் இருக்கணும். அதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்திய வாழ்க்கை. என்னோடய மலையாளமும் தமிழும் சேர்ந்து உள்ள பாஷை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் முக்கால்வாசி தமிழ் தான் பேசுகிறேன். ஆனாலும் நான் ஒரு காரியம் கூட சொல்ல ஆசைப்பட்றேன். பாவியாக இருந்து அவன் மனம் திரும்பினான்னா கடவுள் வந்து அவனை வந்து உயரத்துலேக்கு அவனை கொண்டு போவார். இட்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் எப்படினாலும் அதுதான் கடவுளுக்கு பிடிச்ச ஒரு காரியம். அப்போ வந்து பழைய ஏற்பாடின் காலத்தில் மனாசே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா, இஸ்ரவேல் ராஜா, அவனோட தகப்பன் வந்து எசேக்கியான்னு ஒரு ராஜா. அவனும் கடவுளோட கண்ணுக்கு விரோதமாக பாவம் செஞ்சு பொல்லாப்பானதை கடவுளோட பார்வைக்கு பொல்லாப்பானதை செஞ்சுட்டு இருந்தான். அதே மாதிரி மனாசேயும் செஞ்சுட்டு இருந்தான். அப்போ தேவத்தோட கோபம் வந்து அவன் மேலே வந்துருச்சு. அவர் நிறைய வார்னிங் கொடுத்துருக்காரு. மோசே மூலமாகவும் நிறையா தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் அவர் நிறையா இது கொடுத்தாலும் அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அதெல்லாம் கேட்காம கடவுளுக்கு விரோதமாகவும் பொல்லாப்பானதை விக்கிரக ஆராதனைகளெல்லாம் ரொம்ப செஞ்சுட்டு இருந்தான். அப்படி இருந்தப்போ கடைசியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அசூர் ராஜாவும் சேனாதிபதிகளையும் அங்கே கடவுள் விட்டுறாரு. அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா, அவனை வந்து கழுத்தில் ஒரு சங்கிலி போட்டு ராஜாவை ஒரு மிருகத்தை போல் கொண்டு போகப்பட்டான். அப்போ அவன் வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அவன் வந்து மனசு உருகி யெகோவா தெய்வம்னு உணர்ந்து அவன் வேண்டான், கடவுளே அப்படின்னு சொல்லி மனசு பரிதாபப்பட்டு அவன் வந்து வேண்டான். அவன் ஜெபிக்கிறான், வேண்டாத காரியங்கள் எல்லாம் நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு அவன் வந்து உருகி பிரார்த்தனை பண்ணுறான். அப்போ அவனோட பிரார்த்தனை வந்து கேட்கப்படுது. அப்போ அவனுக்கு கஷ்டம் வந்தபோது தான் அவனோட கண்ணு திறக்குது. அப்புறம் வந்து என் பிதாக்கன்மாரோட தெய்வத்துக்கு முன்பாக நான் பாவம் செஞ்சுட்டேன்னு தன்னைத்தானே தாழ்த்தி பிரார்த்தனை பண்ணதுக்கப்புறமேல கடவுள் வந்து அவனை வந்து திரும்ப இஸ்ரவேலில் ராஜாவாக அவனை வந்து உயர்த்துறாரு. அதுக்கப்புறமேல அவன் எத்தனையோ வருஷம் நல்லா வாழ்ந்து வரான். அப்போ என்னென்னா, நமக்கு இதில் பாடம் என்னென்னா, ஒரு கஷ்டம் வந்தப்போ அவனோட கண்ணு திறக்கப்பட்டுச்சு. அவன் வந்து செஞ்ச பாவம் வந்து அவன் உணர்றான். அந்த மாதிரி தான் நமக்கு கஷ்டம் வந்தாலும் வராட்டினாலும் நம்ம வந்து கண்ணு திறக்கப்பட்டு நான் பாவி அப்படின்னு நம்ம கடவுளோட சந்நிதியில் நம்ம ஏற்று சொல்லி அப்படின்னா ரிப்பன் பண்ணி அதுக்கப்புறமேலு நம்ம டெய்லி அதுக்காக போராடணும். என்னென்னா, நம்மளுடைய தாய் வந்து நம்மளை பாவத்தில் கற்பந்தரிச்சதுனால நமக்கு வந்து பாவ சுபாவம் தான் நிறைய இருக்கும். பாவத்தோட நேச்சர் மட்டும்தான் நமக்கு இருக்குது. நம்ம வந்து அப்படியே தான் இருக்குது நம்ம மைண்டு. அதனால் இந்த லென்ட் சமயத்தில் நாமளே தாழ்த்தி பாவங்களை எல்லாம் விட்டுட்டு புதிய ஒரு வாழ்க்கையும் புதிய ஒரு தீர்மானமும் எடுத்து ஒரு பிரார்த்தனை ஜீவிதம் ஜீவிக்கும்போது கடவுள் வந்து நம்மளை திரும்ப அவருடைய அன்பிலையும் அரவணைப்பிலையும் நம்மளை சேர்த்து நம்மளை வந்து அவரோட இஷ்டம் உள்ள பிள்ளைகளாக நம்மளை கூட வச்சு நடத்துவார். அப்புறம் நமக்கு வந்து பிரச்சனை வந்துட்டுருக்கும், பாவம் வந்துகிட்டே இருக்கும்போது திரும்ப கல்வாரி சிலுவையில் கர்த்தர் நமக்காக தியாகம் சகித்த அந்த ரத்தத்தினால என்னுடைய பாவங்களை கழுவித்தாங்கன்னு டெய்லி ராத்திரியும் பகலுமா நம்ம கேட்டுட்டு அழுதுட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நித்தியமான ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும்.